வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் ட்ருக் மற்றும் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோர் பிரதமர் அலுவலகத்தில் சந்திப்பு. ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பதற்றம் காரணமாக தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று சஜித் பிரேமதாச வலியுறுத்தல். செம்மணி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட புதைகுழி அகழ்வில் வெளிப்பட்ட சோகமான விடயங்கள் குறித்து தனது கவலையையும் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ள யாழ் மாவட்ட சர்வமத பேரவை. ஜனாதிபதியின் அனுமதி பெறும் முன் ராணுவ வீரர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகின்றனர் என்ற தகவல் பொய்யானது, ராணுவம் விளக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி அசோசா கொபோடா மற்றும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இடையிலான முக்கிய சந்திப்பு அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் பணியாளர் குழுவின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்னவும் கலந்து கொண்டார். சந்திப்பின் போது 2025ஆம் ஆண்டுக்கான மனித அபிவிருத்தி அறிக்கை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மக்களும் திறன்களும் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை செயற்கை நுண்ணறிவை சரியான முறையில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் ஆராய்கிறது. நாட்டின் பொருளாதார சமூக மேம்பாட்டுக்கு செயற்கை நுண்ணறிவு வாயிலாக மக்களின் சிந்தனையை வலுப்படுத்துவது இதன் முக்கிய நோக்கமாகும் என்று அசோசா கொபேடா தெரிவித்துள்ளார். மேலும் பாராளுமன்றத்தின் பாரம்பரியங்களையும் செயல்பாடுகளையும் மாணவர்களிடத்தில் விளக்குவதற்காக நாடு முழுவதும் விழிப்புணர்வூட்டும் திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக UNDP மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுடன் இணைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வுகள் தொடரும் எனவும் அசோசா கொபோடா தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் தற்போதைய அரசியல் மாற்றத்துடன் ஊழலுக்கு எதிரான பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று வலியுறுத்தினார். இதேவேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண மற்றும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் சட்டமன்ற செயற்பாடுகள் குறித்த தெளிவை வழங்க பாராளுமன்றத்தில் விரைவில் ஒரு ஆய்வு மையம் நிறுவப்பட உள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார். எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது கம்பளி நகர சபையிலும் பெந்தோட்டை பிரதேச சபையிலும் பெரும்பான்மை இடங்களை பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்ற கம்பளி நகர சபையின் தொடக்க அமர்வில் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ஹிருகா வீரரத்ன பெரும்பான்மை வாக்களோடு சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நாளில் இடம்பெற்ற பெந்தோட்டை பிரதேச சபையின் தொடக்க அமர்வின் போது நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் லசந்த விஜயவர்தன பெரும்பான்மையுடன் சபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 2 சபைகளிலும் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்தை நிலைநாட்டியிருப்பது எதிர்வரும் உள்ளூராட்சி நிலை அரசியலில் கட்சியின் சக்தியை உணர்த்துகின்றது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வால்கர் ட்ருக் மற்றும் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோர் பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது உயர்ஸ்தானிகரை வரவேற்ற பிரதமர் அவரது அலுவலகத்துடன் பயனுள்ள மற்றும் ஒத்துழைப்பு கொண்ட உறவுகளை உருவாக்க அரசாங்கம் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கை சமீபத்தில் நிகழ்ந்த அரசியல் மாற்றங்களை எடுத்துக்காட்டிய பிரதமர் நாடு முழுவதும் இருந்து கிடைத்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த மக்களாட்சி புரட்சியை நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் கிராமப்புற வறுமை ஒழிப்பு, டிஜிட்டல் மாற்றம் மற்றும் சமூக மாற்றங்கள் என்பவற்றுடன் ஒப்பிடும் வகையில் சட்டம் மற்றும் அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுள்ள அமைப்புசார் மாற்றங்களுக்கும் அரசாங்கம் முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மனித உரிமைகள் தொடர்பான முழுமையான கட்டமைப்பை பாதுகாத்து மேம்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம், தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் போன்ற உள்நாட்டு அமைப்புகள் ஊடாக இந்த முயற்சிகள் வலுப்படுத்தப்படுகின்றன என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இதேவேளை இலங்கையின் மனித உரிமைகள் பாதுகாப்புக்கான தொடர்ச்சியான பங்களிப்பை உயர்ஸ்தானிகர் பாராட்டியுள்ளார். மனித உரிமைகள், ஜனநாயக ஆட்சி மற்றும் தேசிய நல்லிணக்கத்தை மேம்படுத்த இருதரப்பு ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் அவர் தனி குறிப்பாக எடுத்துரைத்துள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கைக்கான ஐநா நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரி பிரெஞ்சு மற்றும் ஐநா அமைப்பின் பிரதிநிதிகள், பிரதமரின் செயலாளர், வெளிநாட்டு விவகாரங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளர் மற்றும் பிரதமர் அலுவலகத்திற்கும் வெளிநாட்டு விவகாரங்கள் பிரிவிற்கும் சேர்ந்த உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஈரான் இஸ்ரேல் மோதல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை முன்கூட்டி ஆய்வு செய்து தீர்வுகளை வகுப்பதற்காக தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை உடனடியாக கூட்ட வேண்டிய அவசியம் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் கடுமையான பதற்றம் நிலவும் நிலையில் ஈரானின் நாடாளுமன்ற தீர்மானத்திற்கு அமைய ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவது தொடர்பாக ஈரான் நடவடிக்கை எடுக்க உள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய அவர் சும்மா காத்திருப்பதை விட முன்னோக்கிய செயல் தேவை என்று கூறியுள்ளார். உலக எண்ணெய் விநியோகத்தில் 20 தொடக்கம் 30% வரை, இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 1/3 அதிகமான அளவு ஹார்முஸ் வழியாக செல்கின்றமையினால் அதன் முடிவில் எரிபொருள் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பலராலும் எச்சரிக்கப்படுவதாக அவர் கூறினார். அதன் அடிப்படையில் எதிர்வரும் ஆபத்துகளுக்கு எதிராக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுப்பதற்கு அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை அவசரமாக கூட்ட வேண்டும். இது தொடர்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் நிலைமை குறித்து அவர் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்த விசேட அறிக்கையில் இந்த பரிந்துரைகளை முன்வைத்திருந்தார். மேலும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி
நெருக்கடி இந்தியா அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இலங்கையும் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும், தற்போதைய நிலைமை காரணமாக வேலை இழப்பு ஏற்பட்டால் அதன் தாக்கம் நாட்டின் பொருளாதாரத்தை பேரழிவுக்கு இட்டுச் செல்லும் என்பதனையும் அவர் எச்சரித்திருந்தார். எனவே இதையும் சேர்த்து முழுமையான ஆய்வு மேற்கொள்வது அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல் சூழ்நிலைகளுக்கு இடையில் இஸ்ரேலில் சிக்கியுள்ள 17 இலங்கை பிரஜைகள் இந்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ள விசேட விமானம் மூலம் நாட்டிற்கு மீள உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் கீழ் அவர்கள் நாளை புதன்கிழமை ஜோர்டானில் இருந்து அமான் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு புதுடில்லிக்கு பயணிக்கின்றனர். மேலும் எகிப்து வழியாக நாடு திரும்ப விரும்பும் மேலும் 20 இலங்கையர்கள் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தங்களை பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை இஸ்ரேலில் இருந்து ஏற்கனவே 5 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் விடுமுறை காரணமாக இஸ்ரேலில் தங்கியிருந்த 219 பேர் தற்போது இஸ்ரேலுக்கு திரும்பியுள்ள நிலையில் அவர்களுக்கான விசாக்கள் ஜூலை 31ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து விமான சேவை நிறுவனங்களுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டவுடன் பயணிகள் எந்தவித தடையுமின்றி இஸ்ரேலுக்கு பயணிக்க முடியும் என்றும் தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். இலங்கைக்கான பயண ஆலோசனையை ஆஸ்திரேலிய அரசாங்கம் அண்மையில் புதுப்பித்துள்ளது. இதன்படி இலங்கையில் செல்லும் ஆஸ்திரேலியர்கள் அதிகமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய பயண ஆலோசனையின் அடிப்படையில் இலங்கையில் நடைபெறும் பொது போராட்டங்கள் மற்றும் சிக்கலான பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக பயணிகள் உயர்ந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இலங்கைக்குள் நுழையும் ஆஸ்திரேலியாவின் பயணிகள் மின்னணு பயண அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் ஆலோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு அனுமதி பெற்றுக்கொள்ள கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள வசதிகள் குறைவாக உள்ளதால் பயணத்திற்கு முன்பே இந்த நடவடிக்கையை முடிக்குமாறு பயண ஆலோசனை வலியுறுத்துகிறது. இலங்கையின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலிய அரசு தனது குடிமக்கள் அனைவரும் பாதுகாப்புடன் மற்றும் திட்டமிட்ட முறையில் பயணம் செய்ய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. யாழ் மாவட்ட சர்வமத பேரவை செம்மணி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மனித புதைகுழி அகழ்வாராய்ச்சியில் வெளிப்பட்ட சோகமான விடயங்கள் குறித்து தங்கள் ஆழ்ந்த கவலையையும் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளது. அந்த பேரவை அனுப்பியுள்ள ஊடக அறிக்கையில் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித உடல்கூறு பகுதிகள் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளன. மனித வாழ்வின் மதிப்பையும் இறந்தவர்களை மரியாதையுடன் நினைவுகூர வேண்டிய கடமையையும் அனைத்து மதங்களும் வலியுறுத்துகின்றன. இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து மதம் மற்றும் பௌத்தம் ஆகிய அனைத்தும் இதனை தெளிவாக கூறுகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் அன்புடனும் நல்லெண்ணத்துடனும் வாழ வேண்டியவர்கள். ஆனால் இன்று எமது உறவுகளின் எலும்புகள் புதைக்கப்பட்ட நிலையில் மனித புதைகளில் இருந்து அகலப்பட்டு வருகின்றது. இது கடவுளுக்கு எதிராகவும் மதத்தின் அடிப்படை விழுமியங்களுக்கு எதிராகவும் உள்ள ஒரு மோசமான செயல். இந்த கொடுமைகளுக்கு தொடர்புடையவர்கள் நீதிக்கு எதிர் நிறுத்தப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். மேலும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 46 தீர்மானத்திற்கிணங்க இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை உடனடியாக சேகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சர்வதேச சமூகம் அவசியம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இனப்பிரச்சனைகள் தீரும் வகையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த விடயங்களை முன்வைத்து நீதி தேடப்பட வேண்டும். நீதி இல்லாமல் அமைதி எங்கு இருந்தாலும் சாத்தியமில்லை என்பதையே இலங்கை மீண்டும் உலகுக்கு நினைவூட்டுகிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனம், சமயம், மொழி, நிறம் என்பன எல்லாம் கடந்து பாதிக்கப்பட்ட அனைவரும் அமைதியாக வாழ எதிர்கால நம்பிக்கை உருவாக்க இதுபோன்ற கொடுமைகளில் ஈடுபட்டவர்களின் மனமாற்றம் அடிப்படை தேவை என்பதை மதத்தின் விழுமியங்களின் அடிப்படையில் வலியுறுத்தியுள்ளனர். ஜனாதிபதியின் அனுமதியை பெறும் முன்னரே ராணுவ வீரர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று இலங்கை ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகே தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லூர் ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார். இலங்கை ராணுவம் மேற்கொள்ளும் தீர்மானங்களை சில தனிநபர்கள் அல்லது குழுக்கள் தவறாக விளங்கி பொதுமக்களிடம் பரப்புவதால் ராணுவத்தின் நற்கீர்த்தி பாதிக்கப்படுவதாக அவர் கவலையோடு தெரிவித்தார். குறிப்பாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலர் பணி நீக்கத்திற்காக தயாராகின்றார்கள் என்பதும் உண்மையற்ற செய்திகள் என்றும் அவர் உறுதியாக கூறியிருந்தார். ராணுவம் என்பது பரபரப்பான கட்டமைப்புடன் இயங்கும் அமைப்பு. இது அதிகாரிகள் மற்றும் படைவீரர்களை கொண்டு பிரமிட் அமைப்பில் செயல்படுகின்றது. ஆரம்ப கட்டங்களில் பலர் இருந்தாலும் பதவி உயர்வுகள் முன்னேறும் போது எண்ணிக்கை குறைவடைகிறது. ஒரு ராணுவ வீரர் பதவி உயர்வு பெற பொதுவாக 8 ஆண்டுகள் வரை நேரம் எடுக்கும். குறித்த காலத்திற்குள் பதவி உயர்வு பெற தவறும் வீரர்கள் நிர்வாக ரீதியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். இவ்வாறு யார் பதவி உயர்வுக்கு தகுதியானவர்கள், யாரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது ராணுவ ஆட்சேர்ப்பு மற்றும் ஆலோசனை பிரிவின் பொறுப்பாகும். தினசரி செயற்பாடுகள், ஒழுக்கம், சேவையின் நம்பகத்தன்மை, நற்செயல்கள் உள்ளிட்ட மதிப்பீடுகளின் அடிப்படையிலேயே இந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. தகுதியற்ற அல்லது ஒழுக்க மீறிய வீரர்கள் உரிய செயற்கூறுகளின் அடிப்படையில் பணி நீக்கம் செய்யப்படுவர்.
இந்த நடைமுறையில் அவர்களின் சேவையை முடிக்க உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வழங்கப்படும். பணி நீக்கம் செய்யப்படுவதற்கான ஆவணங்கள் ராணுவ தலைமையகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகே ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ அனுமதி பெறப்படும். இதற்கிடையில் சிலர் இந்த நடைமுறைகளை தவறாக புரிந்து ஜனாதிபதியின் அனுமதிக்கு முன் வீரர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக பிரிகேடியர் கமகே குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ராணுவ வீரரும் உத்தியோகபூர்வமாக பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள். அனுமதி மறுக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட வீரர் மீண்டும் சேவைக்கு அழைக்கப்படுவார் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்.